தமிழ்ல வந்து செண்டு மல்லி அப்படின்ட்டு தான் இந்த பூவை சொல்லுவாங்க. இது வந்து மேரிகோல்டு அப்படின்ட்டு இதோட இங்கிலீஷ் பேர் மேரிகோல்டு. இந்த பூ வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து கண்ணுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பூ. இந்த மேரிகோல்டு ஃப்ளவரை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபேஸ் பேக்கு, இது நிறைய க்ரீம்ஸ் செய்கிறதுக்கும் இந்த மேரிகோல்டு, அதாவது இந்த செண்டுமல்லி அந்த பூ வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மேரிகோல்டு அதில் இருக்கிற அந்த கலர் வந்து ஸ்கின்னோட கலரை இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் சில பேருக்கு ஸ்கின்னில் வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும், அதை வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். அப்புறம் பிக்மெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணும். சில பேருக்கு ஸ்கின்னுக்கு மேலே பிக்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. அது அந்த பிக்மெண்ட் வந்து போகவே போகாது. இந்த பிக்மெண்ட்டுன்றது நம்மளோட ஸ்கின்ல 7 லேயர்ஸ் வரைக்கும் டீப்பாக போயிருக்கும். ஸோ அந்த டீப்பாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து பிக்மெண்ட் வந்து உடனே போக மாட்டேங்குது. இது வந்து சில பேருக்கு சன்லைட்டில் வந்திருக்கலாம், இல்லைனா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கூட இந்த பிக்மெண்ட் வந்திருக்கலாம். இந்த பிக்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மேரிகோல்டு ஃப்ளவரோட பண்ண ஃபேஸ் பேக்கு வந்து உபயோகமாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கு வந்து கொஞ்சமாக எடுத்தால் போதும், ஒரு அரை ஸ்பூன் எடுத்தால் கூட போதும். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு 30 மினிட்ஸ் ஃபேஸில் விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மேரிகோல்டு ஃப்ளவர் இன்னும் ஒன்று பண்ணுது. அது என்னது அப்படின்னா, பிம்பிள்ஸ் வந்து சில பேருக்கு மார்க்ஸ் இருக்கும், அந்த மார்க்ஸ் ரிமூவ் பண்ணுது. அப்புறம் ஏஜ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஏஜ்னால் ரிங்கிள்ஸ் இருக்கும். அந்த கொலாஜின் வந்து ரொம்ப ஸ்கின்ல குறைஞ்சதுனால அவங்களோட ஸ்கின்ல வந்து ரிங்கிள்ஸ் வந்திருக்கும். அந்த ரிங்கிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட இந்த மேரிகோல்டு ஃப்ளவர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணிக்கணும். நம்ம இந்த பூவை நல்லா பிச்சு அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு, க்ரீன் கலரில் இருக்கும் அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு, அந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் எடுத்து நல்லா ட்ரை பண்ணணும். ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் இருக்கும். கண்டிப்பாக வந்து 3 to 6 months இது வைக்கலாம். காற்று போகாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து 1 yearல வைக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஹர்ப்ஸ் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு. எவ்வளோக்கு எவ்வளோ வெயிலில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும்போது இந்த ஃப்ளவர்ஸு அப்புறம் ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நாள் நம்ம உபயோகப்படுத்தலாம். இப்போ நான் வந்து 3 டைப் ஆஃப் பேக்கு வந்து நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இது எங்கள் கம்பெனிலேருந்து தான் வருது. ஏன்னா இது வந்து இதோட பேக் வந்து 1 kg காஞ்சி வரும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இதுலேருந்து நமக்கு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்தால் கூட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை ஆகும், நல்ல ஒரு பேஸ்டியாக ஆயிரும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கிறேன், ரோஸ் வாட்டரில் வந்து இந்த பேக்கை மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணது எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னும் போட்டுக்கலாம். இது ஆண் பெண் 2 பேருமே இதை யூஸ் பண்ணலாம். இதில் மஞ்சள் இருக்குது அப்படின்ட்டு பார்க்காதீங்க. ஜென்ஸுக்கு வந்து இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் இருக்கிற அது டெட் செல்ஸ் எல்லாம் போய் ஸ்கின்னோட கலர் வந்து நல்ல பிரைட்டாக கிடைக்கும். அடுத்தது எங்கள் கம்பெனிலேருந்து வர்ற இந்த குங்குமாத்தி ஆயிலு. குங்குமாத்தி ஆயிலில் இந்த மேரிகோல்டு ஃப்ளவரில் பண்ண ஃபேஸ் பேக்கில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இது ஃபார் இந்த குங்குமாத்தி ஆயில் ஏன் மிக்ஸ் பண்ணுறோன்னா, சில பேரோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க குங்குமாத்தி ஆயில் அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் குங்குமாத்தி ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை குங்குமாத்தி ஆயில் வந்து ரொம்ப விலையாக இருக்குது அப்படின்னா 2 to 3 drops வந்து போட்டுட்டு நல்ல ரோஸ் வாட்டரில்
நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுற பக்குவம் வர வரைக்கும் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போவுமே எந்த ஃபேஸ் பேக்னாலுமே 30 மினிட்ஸ் வந்து ஸ்கின்னில் வச்சுட்டு ஐபேடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்து நம்ம ஹனி யூஸ் பண்ணோம். லாஸ்ட்டாக நம்ம வந்து ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். ஹனி வந்து மிக்ஸ் பண்ண அந்த ஃபேஸ் பேக்கு ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹனி வந்து ஸ்கின்னோட கலரை இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்கின்னில் வந்து ரேஷஸ்லாம் இருந்ததுன்னா அதை சரி பண்ணி கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கு அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ளவர்ஸில் செஞ்ச ஸ்க்ரப் எடுத்து நம்ம பாடி ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணும்போது ஒரு எக்ஸலண்ட்டு வந்து ரிசல்ட் இருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கலரே வந்து அவ்வளோ டர்மரிக் கலரில் இருக்கும் பாடியே. அதுமாதிரி ஃபேஸும் அப்படி தான், நல்ல ஒரு எல்லோ கலர் கிடைக்கும் உங்களுக்கு. கையில் எடுத்து நீங்கள் அந்த ஃபேஸில் அப்ளை பண்ணாலே கையே நல்ல எல்லோ கலரில் இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக்கு. இது வலேரியன் அப்படின்னு எங்களோட பிராண்ட்லேருந்து வருது. பயோ நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் தான் இது தயாரிச்சிருக்கிறோம். இந்த ஃபேஸ் பேக் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் கிடைக்கும், நல்ல க்ளோ இருக்கும். இது கொஞ்சம் எடுத்தால் போதும், ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்தால் கூட இது ரொம்ப நல்ல ஃபேஸுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்.